அன்பினர்களே, இன்றும் ஒரு மாலை சந்திப்பு. இலங்கையில் புலிகள் மீளெழுச்சியாம் என்று ஒரு கதை, ஒரு புரளி அரச உயர் மட்டத்திலும் சிங்கள உயர் மட்டத்திலும் புதன்கிழமை முதல் அடிபடுகின்றது. புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 4 தினங்களாக இலங்கையில் புலிகள் மீண்டும் எழப்போகின்ற ஒரு கதையை கட்டிவிட்டான் போல நினைக்கிறேன். அதில் அரசாங்கம் அச்சம் கொண்டு விடும். அந்த வகையில் இலங்கையில் தடை செய்யப்பட்ட 15 அமைப்புகள் மற்றும் 217 தனி நபர்கள் பற்றிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துயகொண்டாவினால் புதன்கிழமை அன்று ஒரு ஸ்பெஷல் கெசட் நோட்டிபிகேஷன் வெளியாக இருக்குது. அந்த 15 அமைப்புகள் மற்றும் 217 நபர்கள் பற்றிய விவரங்கள் குறித்த வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் இத்துடன் இணைத்திருக்கின்றோம். அந்த 217 நபர்களுக்கு சொல்ல நமக்கு மணி நேரம் பிடிக்கும். இதை நாங்கள் சொலோஃபில் ஓட்டி தருகின்றோம். நீங்கள் மெதுவாக யார் யார் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதையும் பாருங்கள். அந்த 217 நபர்களும் இலங்கை உள்ளும் இருப்பதாகவும் வெளிநாடுகளில் இருப்பதாகவும் பாஸ்போர்ட் நம்பர், லைசன்ஸ் நம்பர், அடையாள அட்டையுடன் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார்கள். இதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம், தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு, தமிழர் ஒருங்கிணைப்பு குழு, உலக தமிழர் இயக்கம், நாடு கடந்த தமிழீழ அரசு, உலக தமிழர் நிவாரண நிதியம், கனடிய தமிழர் தேசிய அவை மற்றும் DYO என அறியப்படும் தமிழ் இளைஞர் அமைப்பு ஆகியன இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக உடன் அமுலுக்கு வருகின்றது. அத்துடன் XU என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு, தேசிய தஹ்வி ஜமாத் மிலாதே இப்ராஹிம் பிலையாத் அஸ் ஜெயிலானி, தருல் ஆதர் அத்வியா, இதெல்லாம் கேள்விப்பட்ட சோன பேராப்பா, கேள்விப்பட்ட பேரே இல்லை. இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் த வேர்ல்ட்ஸ், இதுவும் ஒரு இஸ்லாமிய ஆர்கனைசேஷன் ஆகியனவும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்படுகின்றது, உடன் அமுலுக்கு வருகின்றது. பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகள் காரணமாக குறித்த அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு அந்த வர்த்தமானில் குறிப்பிட்டுள்ளது. 1968 ஆண்டின் 45ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை சட்டம், 212ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒழுங்கு விதிகளின் படி 4(7) ஆம் ஒழுங்கு விதியின் கீழ் பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட ஆட்கள், குழுக்கள் மற்றும் உருவங்களின் பட்டியலுக்கான திருத்தம் காலத்துக்கு காலம் திருத்தப்பட்டதும் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி திருத்திய 24 கீழ் 51ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானிகள் குறிப்பிட்ட பட்டியலுக்கான திருத்தத்தினால் கடைசியாக திருத்தப்பட்டவாறான 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதிய 1854 கீழ் 41ஆம் இலக்க விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட ஆட்கள், குழுக்கள் பற்றிய உருவங்களின் பட்டியலானது அதற்கான அட்டவணைகள் நீக்குவதன் மூலமும் அவற்றுக்கு பதிலாக பின்வரும் அட்டவணைகளை இடுவதன் மூலமும் இத்தால் மேலும் திருத்தப்படுகின்றது. தமிழ் புலிகள் என்றும் LTT என்றும் அறியப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு முதலாவது வருகின்றது. தமிழீழம் என்ற தனிநாட்டு கோரிக்கைக்கு உருவாக்க கோட்பட்ட அந்த LTT கோட்பாட்டை மேம்படுத்துகின்ற வகையில் வெளிநாடுகளில் செயலுருவாக்கம் கொண்டதாக தொடர்ந்திருக்கின்றன. வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற LTT சார் குழுக்களுக்கு இடையிலான உதவியுடன் நாட்டினில் பல்வேறு மீள் தலை தூக்க எத்தனிப்பதாகவும் காலத்து காலம் அவதானிக்கப்பட்டன. அதாவது இந்த LTT இயக்கம் பற்றி காலத்து காலம் அங்கு அறியப்பட்டதுக்கு அமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மீளுருவாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முதலாவது அமைப்பாக இனங்காட்டப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது அமைப்பாக TRO என்று அறியப்படுகின்ற தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு இலங்கையிலும் பிற நாடுகளிலும் உள்ள TRO கிளைகள். இதற்கான காரணம் பயங்கரவாத வழிகளினூடாக தமிழீழம் என்ற தனி நாட்டை உருவாக்கும் LTT கோட்பாட்டை மேம்படுத்துகின்ற வகையில் வெளிநாடுகளில் செயலூக்கம் கொண்டவாக தொடர்ந்திருக்கின்றன. வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற LTT சார் குழுக்களும் இருந்தான உதவியுடன் நாட்டினில் பல்வேறு மீள் தலை தூக்கல் எத்தனிப்புகள் காலத்துக்கு காலம் அவதானிக்கப்பட்டன. TRO. அடுத்து வருகின்றது மூன்றாவது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என அறியப்படுகின்ற Tamil Coordinating Committee TCC.
பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகளும் பயங்கரவாதத்துக்கு காலத்துக்கு காலம் நிதி அளித்தலும் என்ற குற்றச்சாட்டுகள் 3வது அமைப்பாக அது தடை செய்யப்படுகின்றது. உலக தமிழர் இயக்கம் என அழைக்கப்படுகின்ற வேர்ல்ட் தமிழ் மூவ்மெண்ட் முகவரி கன்ஸ்டன்டினோ கனடா ஏனைய தாவல்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகளும் பயங்கரவாதத்துக்கு காலத்துக்கு காலம் நிதி அளித்தலும் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 4வது அமைப்பாக அது அமைகின்றது. நாடு கடந்த தமிழீழ அரசு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இது சட்டத்தரணி ருத்ரகுமார் அவர்கள் பேரில் அவர் பிரைம் மினிஸ்டராக 775 அமெரிக்காஸ் அவென்யூ சூட்ஸ் 1001 நியூயார்க் என்ற இயங்குது. இது டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தமிழீழம் வருது இல்லையா? பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயல்பாடுகளும் அவ்வப்போது பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தலும் என்று சொல்றாங்க. இது நாடு கடந்த தமிழீழ அரசு 5வது வருகின்றது. அடுத்து வருகின்றது WRRF என்று அறியப்படுகின்ற உலக தமிழர் நிவாரண நிதியம். இதை பற்றி நாங்கள் பின்னுக்கு தருகின்றோம். முதல்ல இந்த 15ஐயும் பார்த்து முடிப்போம். நிதியம் ஏனைய சவால்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகளும் பயங்கரவாதத்துக்கு காலத்துக்கு காலம் நிதி அளித்தலும் என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. HQ என்றும் அறியப்படுகின்ற தலைமைய குழு முகவரி மில்ஃபார்ம் ஒழுங்கை பென்பெரி ஆக்ஸ்போர்ட் லண்டன்ல பிரித்தானியாவில் இருக்கின்றது என்று சொல்றாங்க. தகவல் என்ன? குற்றச்சாட்டு என்ன? பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகளும் பயங்கரவாதத்துக்கு காலத்துக்கு காலம் நிதி அளித்தலும் என்ற குற்றச்சாட்டுகள் அது 7வது அமைப்பாக வருகின்றது. NDJ எனப்படுகின்ற தேசிய தஹ்வீத் ஜமாத் அமைப்பு முகவரி 296 மீனவர் நிலைய வீதி புதிய காத்தாங்குடி மட்டக்களப்பில் என்கிற இது தேசிய தஹ்வீத் இயக்கம். இவங்களும் பயங்கரவாத தொடர்புடைய அமைப்பாக 8வது பேர் குறிப்பிடப்பட்டு ஒரு முஸ்லிம் அமைப்பு 8ஆம் இடத்தில் இருந்து அதுவும் தடை செய்யப்படுகின்றது. JMI எனப்படுகின்ற ஜமாயத்தே மிலாதே என்ற அமைப்பு இதுவும் காத்தாங்குடியை அட்ரஸ் கொண்டு நினைக்கின்றேன். பயங்கரவாத தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாத நிதியளித்தல் என்ற குற்றச்சாட்டின் பேரில் 9வது இயக்கமாக அதுவும் அமைகின்றது. WAS எனப்படுகின்ற விலையாத் அஸ் ஜெயிலானி இதுவும் முஸ்லிம் அமைப்பு ஒன்று பயங்கரவாத தொடர்புபடுகின்ற ஒரு அமைப்பாக தடை செய்யப்படுகின்றது. KASA என்றும் அறியப்படுகின்ற கனேடிய தமிழர் தேசிய அவை பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்தல் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் 11வது அமைப்பாக இதுவும் தடை செய்யப்படுகின்றது. DYO என்று அறியப்படுகின்ற தமிழர் இளைஞர் அமைப்பு முகவரி ஆஸ்திரேலியா தமிழர் தாவல்கள் குற்றச்சாட்டுகள் தகவல்கள் அடங்கியதாக பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் என்று 12வது இயக்கத்துக்கு குற்றச்சாட்டப்படுகின்றது. DYO என்று அறியப்படுகின்ற தமிழ் இளைஞர் அமைப்பு முகவரி ஆஸ்திரேலியா தந்திரம் இல்லையே. 13வது அமைப்பாக டருல் ஆதர் பதவியா முகவரி இலக்கம் 19 கப்பல் ஆலி மாவட்ட புதிய காத்தாங்குடி 2 என்ற ஒரு அமைப்பு அதுவும் காத்தாங்குடியிலிருந்து தடை செய்யப்படுகின்ற ஒரு முஸ்லிம் அமைப்பாக வருகின்றது. SLISL என்றும் அறியப்படுகின்ற இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் ஜமியா முகவரி தெமட்டகட வீதி கொலம்பு 9 என்ற ஒரு முஸ்லிம் அமைப்பு அதுவும் ஒரு பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்படுகின்றது. வேல்ஸ் முகவரி கொழும்பு 10 மருதானைக்குள்ள வருது நினைக்கிறேன். இதுவும் ஒரு முஸ்லிம் அமைப்பு தடை செய்யப்படுகின்ற அமைப்பாக. இந்த 15 அமைப்புகளும் உடன் அமலுக்கு வரும்படியாக கடந்த புதன்கிழமையிலிருந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக வருகின்றது. இந்த பெயரில் இயங்க பேச எழுத எல்லா வகை ஐம்புலன்களுக்கும் தடை வருகின்றது. யாரும் இதுகளில் ஈடுபாடு போயிட்டு கம்பி எண்ணிறாங்க. எல்லாமே PTA வரும். பயங்கரவாத சட்டம் இல்லையா? எனவே இதுல ஏதாவது பேஸ்புக் பதிவுகள் ஆதரவுகள் அவனுக்கு வாரதுக்கு அவன் சொல்றான் நாம ஆதரவு குறிப்பிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு ஏதாவது அதுக்கு ஒரு நாம ஓமண்டு போட்டாலும் கூட குற்றம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 15 அமைப்புகள் வெளிநாட்டு எல்லாம் பண்ணலாம். நம்ம உள்நாட்டுக்கு வந்து இந்த லொல்லு பண்ற வேலை வச்சு கொள்ளாங்க. மர கம்பி எண்ணுவீங்க. அது இவங்க PTA. அப்போ இதுக்கு வருகின்ற எந்த பதிவுக்கும் ஆமா சாமி போட்டுட்டு தலையாட்டிட்டு ஆமா ஓகே எல்லாம் போட போயிடுறாங்க. அப்புறம் களி சென்றுக்கிட்டு கம்பி எண்ணுவீங்க. இது அடுத்த கட்டம் இருக்குதா? இது எந்த கருத்து ஒன்றும் இதுக்குள்ள வரல. ஆட்சியாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் விடுதலை புலிகள் அமைப்பு மீளெழுச்சி பெறக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்.
கனடாவில் தமிழின அமைப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. பிரச்சனைகள் மொழிபெயர்க்கு சாத்தியமாக உள்ளது. எனவே விடுதலை புலிகள் அமைப்பு வடக்கு கிழக்கில் மீள் தலை தூக்கக்கூடிய சாத்தியம் உள்ளதா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஆம் என்று பதிலளித்திருக்கிறார். வடக்கில் உள்ள சில அரசியல்வாதிகள் வாக்கு வேட்டைக்காக தனி ராஜ்யம் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியை எந்த அளவிலும் வழங்கி வருகின்றனர். சுய நிர்ணய உரிமை பற்றி கதைக்கின்றனர். கனடாவில் தமிழின அமைப்பு அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அழுத்தங்கள் தொடர்கின்றன. அப்படியான விஷ கிருமிகள் இருக்கும் நிலையில் நாட்டில் பலவீனமான தலைவர் உருவாகி நாடு பலவீனமாகி வீழ்ச்சி அடைந்தால் நிச்சயம் அப்படியான பிரச்சனைகள் எழுதுவதற்கு சாத்தியம் உள்ளது என தெரிவித்துள்ளார். நாம சொல்ற வார்த்தையை கொஞ்சம் முடிச்சு போட்டு பாருங்க. பலமான ஆட்சி, பலவீனமான ஆட்சியாளர்கள், இது ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு பாடுங்க. ஒருபோதும் இங்க எல்டிடி வர போறோம் இல்ல, அது நடக்க போற கதையும் இல்ல. நாங்க எந்தைக்கும் சொல்ல போறோம், அது இவங்க வரைய முடியாது, அதுக்கு பெரிய வாய்ப்பும் இல்ல. படை குறைப்பு தொடர்பில் மேற்படி ஊடகம் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு எமது நாட்டு தேசிய பாதுகாப்பு எது ஐஎம், அதாவது எமது நாட்டு தேசிய பாதுகாப்பு என்பது IMF பொறுப்பு அல்ல, அது அரசின் பொறுப்பு. எனவே தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். படை குறைப்பு யோசனையுடன் உடன்பட முடியாது என்றும் பொன்சேகா திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். கனடாவில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் பற்றியும் சரத் பொன்சேகாவிடம் வினவப்பட்ட போது சில தமிழ் டயஸ்போராக்கள் விசாவுக்காகவும் தமது வியாபாரத்தை விஸ்தரித்துக் கொள்வதற்காகவும் இலங்கையில் கொடுமைகள் சித்திரவதைகள் நடப்பதாக கூறி வருகின்றனர். தாம் இலங்கைக்குள் சென்றால் இன்னல்களை சந்திக்க நேரிடும் என கூறி அத்தகைய பல வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் இனப்படுகொலை நடந்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தற்போதைய அரசு போலவே கடந்த கால அரசுகளும் நிராகரித்துள்ளன என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அப்ப ஆக கனடாட இன அழிப்பு நினைவகம் ஒன்று உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை தெரிவிக்கலாம். ஆனாலும் ஒருபோதும் எமது பார்வையில் புலிகள் மீளெழுச்சி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இலங்கைக்குள் உள்ள என்பதை நாம் அடித்து சொல்வோம். சரி, இப்ப நாம 3 அமைப்பை பற்றி மட்டும் பார்ப்போமா? மேல சொல்லமில்ல, உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு WTCC என்பது 78ஆம் ஆண்டு அமிர்தலிங்கம் மற்றும் SK வைகுண்டவாசன் ஆகியோரால் நிறுவப்பட்ட ஒரு உலகளாவிய அமைப்பாகும். குறிப்பாக இலங்கை உள்நாட்டு போரின் போது தமிழர் விவகாரங்களை ஒருங்கிணைக்கவும் தமிழர் நலனை ஆதரிக்கவும் இது உருவாக்கப்பட்டது. WTCC என்பது பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னணி அமைப்பாக அது மாறியதாகவும் சொல்லப்படுகின்றது. தமிழ் ஒருங்கிணைப்பு குழு, தமிழ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி நினைக்கிறேன், தமிழீழ விடுதலை புலிகள் LTT வெளிநாடுகள் நிறுவப்பட்ட ஒரு இது LTTL நிறுவப்பட்டதுன்னு சொல்லப்படுதுனாமா. இது விடுதலை புலிகளின் இலக்குகளை ஆதரிப்பதற்காக, குறிப்பாக இலங்கையில் தமிழ் ஈழம் என்ற தனி தமிழ் அரசை உருவாக்குவதை ஆதரிப்பதற்காக நிறுவப்பட்டது. TCC என்பது அடிப்படையில் சர்வதேச அளவில் செயல்படும் ஒரு LTT கிளை ஆகும். இது தமிழ் இளைஞர் அமைப்புகளை நிர்வகிக்கிறது, அதே நேரத்தில் ஓரளவு பிரிவினையும் பராமரிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வேர்ல்ட் தமிழ் மூவ்மெண்ட், சுருக்கமாக WTM என்றும் சொல்றாங்க. கனடாவால் பயங்கரவாத அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இலாப நோக்கற்ற NGO நோக்கமா இந்த அமைப்பு 1986 உருவாக்கப்பட்டது மற்றும் இன தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்த கனடியர்களால் நடத்தப்பட்டது. இதன் தலைவர் சீதா சித்தம்பலம். ஜூன் 2008 வரை இந்த அமைப்பு கனடாவில் ஒன்டாரியோ அண்ட் டொரண்டோ சிட்டியில் உள்ள தமிழ் மக்களுக்கு மொழிபெயர்ப்பு, தொழில் பயிற்சி மற்றும் நூலகம் போன்ற சேவைகளை வழங்கும் ஒரு சமூக குழுவாக செயல்பட்டு வருகிறது. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் பெரிய கனடிய சமூகத்தில் ஒருங்கிணைக்க உதவும் வகையில் கலாச்சார மற்றும் விளையாட்டு லீக்குகள் மற்றும் வகுப்புகளை மேலும் ஏற்பாடு செய்தது. 2004ஆம் ஆண்டில் இந்திய பெருங்கடல் பூகம்பத்திற்கான நிவாரண முயற்சிகளில் இது மேலும் ஈடுபட்டது. இலங்கை தமிழ் தேசியவாதத்தின் அரசியலை பகிர்ந்து கொள்வதாகவும் அது வெளிப்படையாக அறிவித்துள்ளது. உலக தமிழ் இயக்கம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்களின் சுய நிர்ணய உரிமையை ஆதரிக்கின்ற ஒரு அமைப்பாகவும் அது பார்க்கப்படுகின்றது. ஆக நாம் தந்திருக்கின்ற இந்த 15 அமைப்புகளில் இந்த 3 அமைப்புகள் தான் அரசாங்கத்துக்கு மிகவும் கண்ணை குத்தும் ஒரு அமைப்புகளாக இங்கு பார்க்கப்படுகின்றது. என்றால் இந்த அரசாங்கம் இந்த 3 அமைப்புகளில் தான்
சரியாக பயந்து இருக்கின்ற அந்த பட்சத்தின் அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் அவங்க கூடுதலாக இதுல கொஞ்சம் பயப்படுறாங்க. எங்க தமிழ் கோஆர்டினேட்டிங் கமிட்டி TCC, த வேர்ல்ட் தமிழ் மூவ்மெண்ட் என்று வருது. அடுத்தது இந்த தமிழ் மூவ்மெண்ட் ஃபண்ட் ஒரு இயக்கம் இருக்குது, ஒரு 4 TRC. இதுவும் கொஞ்சம் பணக்கார இயக்கம் போல பாக்குறாங்க. இந்த பணக்கார இயக்கங்களால இந்த இயக்கம் வளர்ந்துருமோன்னு பாக்குறாங்க. ஏங்க நீங்க இதெல்லாம் ஒன்றும் வர போறல, அவன் ஆட்டையை போட்டு இருக்கிறான். எனவே இந்த 15 அமைப்புகள் ஊடாக எந்த ஒரு ஆதாரம் இலங்கைக்குள்ள யாரும் செஞ்சு போட்டுறாங்க. அழகா தெளிவா சொல்லிட்டேன், புரிஞ்சு கொள்ளுங்க. மத்த இந்த 217 நபர்களா, ஆமா அவ்வளவுதானே. அந்த 217 தனி நபர்களும் நாட்டுக்குள்ள வாரத்துக்குரிய ஒழுங்கு இல்ல, வந்துடாதங்க, அள்ளி போட்டு உள்ள போட்டுருவான், எங்காலும் இருந்துட்டு உசுறு வாழ்ந்துட்டு போங்க. இதுல அவங்களோட பேர் பட்டியெல்லாம் வாசிக்கிறதுக்கு மணிக்கணக்கு போகும். அவங்க அட்ரஸ் எல்லாம் கைவசம் இருக்குது, அவங்களோட முகவரியல், அட்ரஸ், பாஸ்போர்ட் நம்பர், எல்லா தகவலும் நம்ம இந்த இதுல இருக்குது, இந்த கெஸ்ட்ல வந்து இருக்குது. அதை மெல்ல மெல்ல பார்த்து பிடிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொள்ளலாம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.